ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம க்ளே தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூனில் இந்த மாதிரி ரைஸ் ஃப்ளார் நான் வந்து எடுத்திருக்கேன். இந்த ரைஸ் ஃப்ளார் வந்து உங்களுக்கு எவ்வளோ க்ளே வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி 3 ஸ்பூன் எடுத்ததுக்கப்புறமா அதே ஸ்பூனில் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து வாட்டருமே எடுத்துக்கிறேன். வாட்டர் எடுத்துகிட்டு அதை நல்லாவே வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து ஃபெவிகாலுமே நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஃபெவிகால் வேணான்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம கிராஃப்ட் பண்ணுற க்ளே கிடையாது, நம்ம நார்மலாக விளையாடுறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி க்ளே தான். இது வந்து ஒரு ப்ளே டோ மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இன்னுமே கொஞ்சம் ஃபெவிகால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக வாட்டருமே ஆட் பண்ணிக்கிறேன். நான் கொஞ்சம் நிறைய வாட்டர் ஆட் பண்ணிட்டனால கொஞ்சமாக வந்து ரைஸ் ஃப்ளார் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம நார்மலாக செய்கிற வீட்டில் செய்கிற க்ளேலாம் வந்து அவ்வளோ நாளைக்கு வந்து நம்மளால் ப்ரிசர்வ் பண்ணி வைக்க முடியாது. ஏன்னா இதில் வந்து நம்ம வந்து குக்கிங் ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோன்றனால இது வந்து கொஞ்ச நாள்லே வந்து கெட்டு போயிடும். அதனால நீங்கள் வந்து உங்களுக்கு எப்போ தேவையோ அப்போ செஞ்சு விளையாண்டுட்டு அதை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்க வேணாம். ஏன்னா அதுலேருந்து ஸ்மெல்லுமே ரொம்ப வந்து பேடாக இருக்கும். நான் வந்து ஆல்ரெடி வந்து க்ளே வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த சாக் பீஸ் க்ளே, அப்புறம் வந்து அந்த பவுடர் க்ளே, அதெல்லாம் வந்து நம்மளால் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். பட் இந்த மாதிரி ரைஸ் ஃப்ளாரில் செய்கிறது, மைதாவில் செய்கிறதுலாம் அவ்வளோ நாளைக்கு உங்களால் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. ஸோ இந்த க்ளேலாம் வந்து இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு விளையாடுறதுக்கு மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி 2 ஸ்பூன் வந்து நான் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். நார்மல் கோகோனட் ஆயில் தான். இதை ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி என்னோடய ஹேண்ட்ஸ் வச்சு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் நம்ம ஆல்ரெடி போட்ட க்ளே வீடியோலாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நம்மளுடைய சேனலில் ஆல்ரெடி ப்ளேலிஸ்ட்டுமே இருக்குது க்ளே வீடியோஸ்க்கு, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இந்த க்ளே எல்லாத்தையுமே எடுத்து நான் இந்த மாதிரி கீழே வச்சுக்கிறேன். கீழே வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி நல்லா வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப டைட்டாலாம் இருக்காது, ரொம்பவே லூஸாக தான் இருக்கும். இப்போ ஹேண்ட் வாஷ் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து கையிலலாம் ஒட்டலை. ரொம்பவே சூப்பராக அந்த க்ளே வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம அப்படியே வச்சோன்னே ட்ரை ஆகுது, பட் ரொம்ப நாள் வந்து நம்மளால் ப்ரிசர்வ் பண்ண முடியல. நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம இதில் வந்து கலர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட ஃபேவரட் கலர் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு கலர் வேணான்னா இந்த கலர்லேயே நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து தனித்தனியாக நான் வந்து பிரிச்சுக்கிறேன் கலர் ஆட் பண்ணுறதுக்காக. நான் வந்து மொத்தமாக 4 கலர் வந்து ஆட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ப்ளேடோனாலே நார்மலாக வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தால் தான் அழகாக இருக்கும். அதனால தான் நான் வந்து கலர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் கலர் ஆட் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி இந்த க்ளேவை வந்து ஃப்ளாட் ஆக்கிட்டு வாட்டர் கலர்ஸில் இருக்கிற க்ரீன் கலர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கலரை வந்து அது மேலே வச்சதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சமாக ரைஸ் ஃப்ளார் வந்து கொஞ்சம் இன்னுமே ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் இன்னுமே கொஞ்சம் வந்து அது வந்து டைட் ஆகும். இந்த மாதிரி ஃபுல் அந்த கலரை வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கலர் வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்படி தான் இருக்குது. இதே மாதிரி நான் வந்து 4 கலர் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அதையுமே நம்ம இப்போ பார்த்துடலாம். இதே மாதிரி ஒரு பிங்க் கலர் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இதோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். கொஞ்சம் ஒரு மட் ஸ்லைம் மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து எல்லோ கலரும் ரெடி பண்ணியிருக்கேன். அண்ட் தென் ப்ளூ கலர் வந்து ரெடி பண்ணியிருக்கேன்.
இது எல்லாமே விளையாடுறதுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த க்ளேவை ட்ரை பண்ணி பாருங்கள். பட் ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா, இதை வந்து என்னால் ஸ்டோர் பண்ண முடியல. நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணி பார்த்தேன், என்னால் எவ்வளோ நாள் ஸ்டோர் பண்ண முடியுதுன்னு. மேக்ஸிமம் வந்து ஒரு 4 days வந்து இந்த க்ளே வந்து சூப்பராகவே இருந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த 5th டேலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அதுலேருந்து வந்து பேட் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோக்கு அது வந்து நல்லா இல்லை க்ளே. அதனால நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து ஸ்டோர் பண்ணாதீங்க. இப்போ வந்து இந்த க்ளேயில் நான் வந்து சும்மா வந்து செஞ்சுமே காட்டியிருக்கேன். வீடியோ லாஸ்ட்டில் வந்து நான் நிறைய வந்து செஞ்சு காட்டியிருப்பேன் வெசல்ஸ்லாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து குட்டீஸ்லாம் விளையாடுறதுக்கு ஹோம்மேடாக இன்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இந்த க்ளே வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பாய் பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வித் லாட்ஸ் ஆஃப் லவ் ஏஞ்சல். பாய்.